அனுரவின் அதிரடி உத்தரவு கட்டுநாயக்கவில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. இலங்கை வரலாற்றில் மூன்றாவது பெண் பிரதமராக இடம் பிடித்த ஹரினி. நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை வெளியான தகவல். இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையத்திற்கு சென்ற போதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேருடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது நாட்டில் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய பிரதமராக ஹரினி அமரசூரிய சற்று முன்னர் பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் இலங்கையின் 16வது பிரதமராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை இலங்கையின் 3வது பெண் பிரதமர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக ஹரினி நாடாளுமன்றத்திற்குள் உள்நுழைந்தார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவாக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டிருந்த ஹரினிக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலினூடாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நிலையில் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஹரினிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் இளைஞர் வேலையின்மை, பாலின சமத்துவமின்மை, சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகள் பற்றிய ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் குரல் கொடுத்து அரசியலில் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் மட்டுமே இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். தமது சொந்த தொகுதிகளிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளது. இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர். ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய நாட்டை விட்டு தப்பி சென்றவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக விஜித ஹேரத் கூறியுள்ளார். இந்த கூட்டத்தில் வைத்து நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளாது என கட்சியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள தமக்கு வித அவசியமும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது தேர்தல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்களிடையே இன்று நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விரைவில் பொது தேர்தல் நடத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். யாரினதும் வாளாக செயற்படாது கீழ்மட்ட கட்சி உறுப்பினர்களின் ஆதரவினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தாம் இருக்கும் பக்கம் தோல்வியடையும் என சிலர் வெளியிடும் விமர்சனங்கள் பொறாமையின் வெளிப்பாடு எனவும் வெற்றி தோல்வி என்பது மக்களின் கைகளில் உள்ள விடயம் என திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 26 மாதங்களில் நாட்டின் ஆட்சியாளர்கள் பெற்ற கடன் அடிப்படையில் இந்த நாட்டு மக்கள் தினமும் 6.5 பில்லியன் ரூபாய் கடனாளியாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடு கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்டு மக்கள் 196 பில்லியன் ரூபாய் கடனாளியாக்கப்பட்டுள்ளனர். நாம் ஒவ்வொரு நாளும் 6.5 பில்லியன் ரூபாய் கடனில் உள்ளோம். இவ்வாறான கடன் தொடர்பில் இலங்கை தற்போது கடும் நெருக்கடியில் உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய பட்டியலின் ஊடாகவும் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது தேர்தலில் போட்டியிடவோ அல்லது நாடாளுமன்றத்திற்குள் நுழையவோ மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயற்படுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரேயொரு தேசிய பட்டியல் ஆசனம் வஜிர அபேவர்த்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது. இரு குழுக்களுக்கும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டுமென பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் கூட்டணியொன்றை அமைக்க இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக புதிய ஜனாதிபதி அனுரகுமார தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை நேற்று நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி பேராயரை சந்தித்து பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை நடாத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.